பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வாசித்ததான வேத பகுதியிலிருந்து ஒரு சிறிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. மீண்டுமாக வாசிக்கிறேன். அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. இந்த ஒலிவ மரம் தன்னிடத்திலே ஒரு கொழுமையை வைத்திருக்கிறது. அது என்ன கொழுமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற ஒரு கொழுமை. அப்படியானால் இன்றைக்கு நாம் புகழ்ச்சிக்குரிய ஒரு கொழுமையை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆசாரியனுக்கு கொடுமையானவைகளை கொடுத்து கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். தம்முடைய ஜனத்திற்கு நன்மையானதை கொடுத்து திருப்திப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் இந்த வாக்குத்தத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா 31:14 அந்த வசனத்திலே ஆசாரியனுக்கு ஒரு கொழுமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த கொழுமையை குறித்துதான் நாம் வேத பாடத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த வேத பாடத்திலே நாம் பார்த்ததான இந்த கொழுமை என்னவென்று சொன்னால், புகழ்ச்சிக்குரிய ஒரு கொழுமையை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அத்திமரம் சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிறார். அப்படியானால் 2 விதமான புகழ்ச்சிக்குரிய ஒரு கொழுமையை இந்த அத்திமரம் பெற்றிருந்ததாம். ஒரு அத்திமரத்திற்கே அந்த கொழுமையை தேவன் கொடுத்திருப்பாரானால், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அந்த புகழ்ச்சிக்குரிய கொழுமையை கொடாமல் இருந்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஒரு அத்திமரமே சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற ஒரு கொழுமை என்னிடத்தில் உண்டு என்றது. அப்படியானால் தேவனும் மனுஷரும் புகழுகிற ஒரு புகழ்ச்சிக்குரிய கொழுமையை கர்த்தர் ஆசாரியனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அந்த அத்திமரத்திற்கு கொடுத்த தேவர்களும் மனுஷர்களும் கொடுக்கிற புகழ்ச்சி என்கிற கொடுமையை காட்டிலும் அதிகமான கொடுமையை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் அந்த கொடுமையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த புகழ்ச்சிக்குரிய கொழுமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக நாம் எப்படிப்பட்டதான புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் செய்யக்கூடாது என்று முதலாவது தெரிந்து கொள்வோமானால், அதை நாம் விட்டு விலகி எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை பற்றி கொள்ளுகிறது சுலபமான காரியம். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் விட வேண்டியவைகளை விடாமல் இருந்தால், நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு நாம் அவரை விசுவாசித்து அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலிலே வர முடியாது. நாம் விட வேண்டியதை விட்டு வந்தால் மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். தேவனமாய் எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை விட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அவைகளை விட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த வேத புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மதத்தினருடைய ஒரு வேதத்திலே இப்படி கெட்ட காரியங்கள் எதுவும் இருக்காதான். அவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உங்கள் வேதத்தில்
அருவருப்பான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், விக்கிரகங்களின் பெயர்களை கூட நான் சொல்ல மாட்டேன் என் வாயினாலே என்று. ஆனால் விக்கிரகங்களின் பெயர்கள் உங்கள் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கு. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று 10 கட்டளை சொல்லியிருக்கு. ஆனால் விபச்சாரம் செய்த ஒரு தெய்வ மனுஷனாகிய தாவீதை குறித்து ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அவனை குறித்து நல்லது மாத்திரம் எழுதியிருக்கலாமே, அவனை குறித்து ஏன் கெட்ட காரியங்களும் எழுதி இருக்கிறது? ஆகையால் இது நல்ல பரிசுத்த வேதாகமம் கிடையாது, இது அருவருப்புகள் சேர்ந்து இருக்கிற ஒரு புஸ்தகம். எப்படி இது பரிசுத்தமான வேதம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் அந்த மதத்தை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஒரு மதத்தினர் கேட்கிற ஒரு கேள்வி. அவர்கள் வேதத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு பரிசுத்தமான காரியங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் ஆண்டவர் நமக்கு இவைகளை எல்லாம் இந்த வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் செய்யக்கூடாதவைகளை நாம் விட்டால்தான். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது, நீ இவைகளை விட்டு ஓடி அந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லி, அந்த இடத்தை விட்டு ஓடி நீ இவைகளை பற்றி கொண்டிரு என்று விசுவாச ஜீவியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறதான வார்த்தை, நீ இவைகளை விட்டு நீ விட்டு ஓடினால்தான் நீ பற்றி கொள்ள வேண்டியவைகளை நீ பற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடி பிடித்து கொள்ள வேண்டியவைகளை நாம் நாடி தேடி ஓடும்போது நாம் விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலக வேண்டும். ஆகையால் நாம் தேவனுக்கும் மனுஷருக்கும் புகழ்ச்சியாய் இந்த பூமியிலே ஒரு கொழுமையை பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், கொழுமை என்று சொன்னால் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமுடைய ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு புகழ்ச்சி கொழுமையான ஒரு புகழ்ச்சியாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதை நாம் விரும்பக்கூடாது, எதை விட வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். நாம் எதை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால், வீண் புகழ்ச்சி. இந்த வீணாய் நம்ம என்ன செய்வார்கள் சிலர், உங்களுக்கு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லி வீணாய் புகழ்வார்கள். அதுதான் என்ன செய்கிறதாம், மேலே கொண்டு போய் நிறுத்தி நம்ம அங்கிருந்து தொப்புனு கீழே தள்ளுறோம். அதற்குதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமல். அவங்க புகழட்டும், ஆனா அதன் மேல நம்முடைய விருப்பத்தை செலுத்தக்கூடாது. விரும்பாமல் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப இந்த கோபமும் பொறாமையும் இந்த வீண் புகழ்ச்சியை நாடுகிறவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆகையால் நாம் இந்த வீண் புகழ்ச்சி விரும்பாமல் இருப்போமானால் நமக்கு கோபமும் வராது, பொறாமையும் வராது. அது எவ்வளவு புகழ் பெற்றவர்களாய் இருந்தாலும் அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு எரிச்சலோ, என்ன இவங்க மாத்திரம் இவ்வளவு புகழ் பெற்றவங்களாயிட்டாங்க என்றோ அல்லது பொறாமைப்படுவதற்கான ஒரு சிந்தையும் நமக்கு வராது. ஏனென்றால் நமக்கு வருகிற புகழ்ச்சி கூட வீண் புகழ்ச்சியா இருந்தால் அதை நாம் விரும்பாமல் வெறுக்கும் போது நமக்கு கோபமும் வராது, பொறாமையும் வராது. ஆகையால்
நாம் எதை நாடி தேடி போகக்கூடாது? வீண் புகழ்ச்சி நமக்கு வருவதற்கு நாம் இடம் கொடுத்து விட கூடாது. இரண்டாவதாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உத்தமன் என்று சொல்லப்படுவதற்கு அநேக விளக்கங்கள் வேதாகமத்திலே உண்டு. அதிலே ஒரு விளக்கம், கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. சிலர் மற்றவர்களுடைய புகழ்ச்சியை விரும்புவார்கள். அவர்கள் இப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷம், மற்றவர்கள் நம்மை புகழும் போது சந்தோஷப்படுவார்கள். அது விருப்பமாயிருக்கும். ஏனென்றால் அது வெளியிலிருந்து வருகிறது. நல்லது, மற்றவர்களை புகழ்வது தவறு அல்ல. ஆனால் அது வீண் புகழ்ச்சியாய் இருந்து விடக்கூடாது. அது நமக்கு கோபமூட்டுதலையும் பொறாமைப்படுதலுக்குள்ளாகும் இழுத்து விடக்கூடாது. இரண்டாவதாக, அந்த புகழ்ச்சி அது வெளியிலிருந்து வருகிறது. இன்னொரு புகழ்ச்சி எங்கிருந்து வருகிறது? நமக்கு உள்ளே இருந்தே வருகிறது. அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, உள்ளான மனுஷன்தான் புதிதாக்கப்பட வேண்டும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அதுதான் அந்த ஆத்மா, அதுதான் அந்த மனசாட்சி. அந்த மனசாட்சி நம்மையே புகழ்ந்து கொள்ளும். அதுவும் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிடும். நம்முடைய புகழ்ச்சி கொழுமையான புகழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். முதலாவது, வீண் புகழ்ச்சி, மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது. வரும், ஆனா விரும்பக்கூடாது. நான் ஒரு பாடலை பாடிவிட்டேன், 100 தடவை எல்லார்ட்டையும் கேட்கக்கூடாது. எப்படி பாடினேன்? நல்லா பாடினேனா? ராகம் நல்லா இருந்துச்சா? தாளம் நல்லா இருந்ததா? எப்படி பாடினேன்? வீண் புகழ்ச்சியை விரும்புகிறது, விரும்பக்கூடாது. இரண்டாவது, நம்மை நாமே, நான் இன்னைக்கு நல்ல செய்தி கொடுத்துட்டேன், எனக்குள்ளேயே ஒரு புகழ்ச்சி. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன். நான் ஒரு செய்தியோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்து விட்ட பிறகு ஆண்டவரிடத்துல கேட்பேன். சிலர் உடனே போன் பண்ணி அதை ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணுங்க ஏதாவது. ஆனா நமக்கு அதனால என்ன வந்து விடக்கூடாதுங்க, பெருமை வந்து விடக்கூடாது. ஆகையால் ஆண்டவரே, இது உமக்கு புகழ்ச்சியா இருந்ததா, இது உண்மை மகிமைப்படுத்தினதா இருந்ததா என்று ஆண்டவரிடத்துல கேட்டு அவருக்கு அது புகழ்ச்சியா இருந்தது என்று சொன்னான். அதுதான் அங்கீகரிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நாம் எந்த லெவலுக்கு வருகிறோமோ, உத்தமன் என்ற லெவலுக்கு, உத்தமி என்ற லெவலுக்கு வருகிறோம். அப்படியானால் இந்த 2 காரியங்களை நாம் விட்டு விடுவோமானால் நமக்கு ஆண்டவர் கொழுமையான ஒரு புகழ்ச்சியை கொடுக்கிறார். ஒரு புகழ்ச்சிக்குரிய ஒரு கொழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன 2 காரியங்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது, நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது. நான் எப்படி பாடிவிட்டேன், எவ்வளவு அழகா பாடிட்டேன் இன்றைக்கு, எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்ணிட்டேன் இன்றைக்கு என்று என்னை நானே என்ன செய்து கொள்ளக்கூடாது, புகழ்ந்து கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் புகழ்ந்தால் அது பரவாயில்ல, அதுவும் அது வீண் புகழ்ச்சியாய் மாறிவிடாதபடிக்குதான் ஜாக்கிரதையாய் அதை விரும்பக்கூடாது. நம்ம யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு அவர் நம்மை அங்கீகரிக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 10:18 நாம் வாசித்தோம், கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஆகையால் அவரால் புகழப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
அப்படியானால் நாம் இந்த புகழ்ச்சிக்குரிய கொடுமையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேகமாக ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 13:3, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அதிகாரத்திற்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் அதிகாரத்துக்கு பயப்படாமல்? முந்தின வசனங்களை அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருங்க, அவங்களுக்கு எதிர்த்து நிற்காதீங்க என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆனா அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமானவர்கள். ஆகையால் நீங்கள் அதிகாரத்துக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும். புகழ்ச்சிக்குரிய கொழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியிலே நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய புகழ்ச்சிக்கு ஒரு கொழுமையை உண்டு பண்ணி தருகிறதா இருக்கும். எப்படி அது கொழுமையை உண்டு பண்ணும்? நாம் நன்மை செய்கிறது என்று சொன்னால் 2 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அகாயா தேசத்தில் உள்ள இந்த கொரிந்து பட்டணத்தாருக்கு எழுதுகிற இந்த நிருபத்திலே சொல்லுகிறார். இந்த கொரிந்து பட்டணத்தார் சபையிலே அநேக குழப்பங்களும் அநேக பிரிவினைகளும் பாவமான காரியங்களும் எல்லாம் நிறைந்திருந்தவர்கள் தான். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு நல்ல நிருபங்களை எழுதி 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 அவர்களை தன்னுடைய வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். அதிலே பலப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியம் இந்த கொரிந்து சபை. நிறைய கெட்ட காரியங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் இவர்களிடத்திலே இருக்கிறது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலே சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் மக்கதோனியாவில் உள்ளவர்களுக்கு நான் சொன்னேன், அகாயாவில் உள்ள மக்கள், இந்த சபை மக்கள், இந்த கொரிந்து சபையார் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். எதற்கு? அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து. எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது கொடுக்கிறதற்கு ஆயத்தமாயிருக்கிறவர்களாய். அப்போ இந்த ஒரு நற்குணம், இந்த நன்மை செய்கிற ஒரு நல்ல காரியம் இந்த கொரிந்து சபையாருக்கு இருந்தது. நன்மை செய்கிற ஒரு காரியம், நன்மை செய்தால் நமக்கு அது புகழ்ச்சியா இருக்கும் என்று ரோமரிலே நாம் வாசித்தோம் அல்லவா? அப்படியானால் இது மனுஷரால் கொடுக்கப்படுகிற ஒரு புகழ்ச்சி. நாம் அந்த அத்திமரத்தின் காரியத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசித்தோமே, அது எந்த கொழுமையை பெற்றிருந்தது? மனுஷராலும் தேவனாலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு கொடுமை, அந்த புகழ்ச்சிக்குரிய ஒரு கொடுமை. அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ காரியங்களை கண்டித்து கண்டித்து அவர்கள் இந்த கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது இதையெல்லாம் நீங்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கண்டித்து உணர்த்துகிற அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்கிறதிலே நீங்கள்
எல்லா நாட்டினருக்கும் ஒரு முன்மாதிரிகளாய் இருக்கிறீர்கள் என்று. உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுடைய அந்த புகழ்ச்சியின் கொழுமை எதிலே இருக்கிறது? அந்த நன்மை செய். நன்மை செய்யும் போது அது பரிசுத்தவான்களுக்கு. இன்னொரு வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்யுங்கள், எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், முக்கியமாக பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதை நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆகையால் அதை நான் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு வசனம் உண்டு. எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள், விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்கிறார். அப்படியானால் நாம் விசேஷமாய் தேவ பிள்ளைகளுக்கு உதவுகிறவர்களாயும் இருக்க வேண்டும், அந்நியருக்கும் உதவ வேண்டும். நாம் அதற்காக வேறு மதத்தினராயிருக்கிறார்கள், வேறு ஜாதியினராயிருக்கிறார்கள், வேறு இடத்தினராயிருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் தட்ட கூடாது. அவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். ஆனால் பரிசுத்தவான்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த புகழ்ச்சியின் கொழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் என் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 1:12, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கு. இங்கே நம் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிற எல்லா அப்போஸ்தலர்களும் எப்படி இருக்கிறார்களாம்? அவர்களுடைய மனது சொல்லுகிற சாட்சியே அவர்களுக்கு புகழ்ச்சி. இரண்டாவதாக, புகழ்ச்சியின் கொடுமையை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய மனது நமக்கு சாட்சி சொல்லும். நம்முடைய மனது நமக்கு சாட்சி சொல்லும். முதலாவது நாம் பார்த்தோம், நன்மை செய்யும் போது இந்த புகழ்ச்சியின் கொழுமையை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய மனது சாட்சி சொல்லும் போது இந்த புகழ்ச்சியின் கொழுமையை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய மனது உலகத்தான் பாடுகிறான். இந்த உலகத்திலே சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமா. அன்றைக்கு அந்த கவிஞர் எழுதின பாடல்கள் உண்மையாகவே அர்த்தமுடைய பாடல்களாய் அன்றைக்கு இருந்தது. அவருக்கான சில காரியங்களுக்குரிய முடிவெல்லாம் அறியாமல் சில பாடல்களை இயற்றினார். அது ஏனென்றால் அது சினிமா துறைக்கு அவர் இயற்றின பாடல் அல்லாமல் அவரும் ஆண்டவரை அறியாததினாலே அவருக்கு முடிவு என்ன என்று தெரியாமல் இயற்றின அநேக பாடல்கள் உண்டு. ஆனால் இந்த பாடலை நான் இந்த குருடர்கள் வரும்போது இந்த ட்ரெயின்ல பாடிக்கொண்டு வருகிறதை கேட்டிருக்கிறேன். அப்ப நான் நினைத்தது உண்டு, என்ன ஒரு உண்மையான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு 2 சாட்சிகள். அவனுடைய மனசாட்சி முதலாவது ஒரு சாட்சி, இரண்டாவது தெய்வமும் சாட்சி கொடுக்க வேண்டும். மனசாட்சி சாட்சி கொடுத்தால் தெய்வமும் சாட்சி கொடுக்கும். ஆகையால அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபையாருக்கு சொல்லும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதியிருக்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 கொரிந்தியர் 11:32-31ஆம் வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் சிட்சிக்கப்படுவோம். நம்முடைய விசுவாசம் சிட்சிக்கப்படும். நமக்கு ஒரு சோதனை காலங்கள் வரும். ஆனா நம்முடைய மனசாட்சி சொல்ல வேண்டும், நான் தேவனுக்காக வாழ்கிறபடி நான் கர்த்தருக்கான வைராக்கியத்தோடு நான் வாழுவேன்.
என்று நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிந்து கொள்ள. பாவம் இல்லாத ஒரு மனுஷனும் இல்லை, பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை. பூரணப்பட்டால் மட்டும்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நாள் வரைக்கும் நான் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலேஸ்வரர், பாவிலே பிரதான பாவி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்யாமல் செய்ய வேண்டாததை செய்ய. எவ்வளவு பெரிய அப்போஸ்தலர்கள்! 14 நிருபங்களை எழுதினவர், எவ்வளவோ துன்பங்களின் வழியாக சென்றவர், கமாலியலின் பாதத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவர், நியாய பிரமாணத்தை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய அளவுக்கு கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், பாவிலே பிரதான பாவிதான், நான் அகால பிறவி என்று சொல்கிறார். நான் நினைக்கிறத செய்கிறது இல்லை, நல்லது செய்யாம தீமையை செய்கிறேன். நாம எல்லாம் எங்க போய் நிக்கிறதுன்னு அவருக்கு முன்னால நல்ல ஒரு நிருபமோ எழுதுனதுல ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் இங்க போய் நிற்க முடியும்? ஏணி போட்டா கடைசி படிக்கட்டுல கூட நான் நிற்க முடியாது. அப்படியான அவரே நான் ஒரு பெரிய பாவின்னு சொன்னார். நான் எவ்வளோ பெரிய பாவி, நாம் எவ்வளோ பெரிய பாவிகள் என்று நாம் உணர்ந்து கொள்ள. ஆகியா நம்ம ஒரு நாளும் நம்மையே நிதானித்து நிதானித்து நிதானித்தார். நம் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தை ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாராம். நாம அவர்களோடு கூட நரக ஆக்கினையை அடையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசாட்சியை உயிர்ப்பித்து, ஆண்டவரே நான் இன்றைக்கு இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இன்றைக்கு வேதத்தை வாசிக்காம நான் வெளியே போயிட்டு வேதம் ஜெபிக்காம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன், இந்த மன்னியம் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், நான் அந்த ஒரு பொய்யை சொல்லிட்டேன், இந்த மன்னியம் என்னை பரிசுத்தமாக்கும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து செல்லும். அவ்வளவுதான். அதுதான் நம்மால செய்ய முடியுமா ஒழிய வேறு ஒரு காரியமும் செய்யும். இதுதான் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படாமல் காத்து கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படியானால் இரண்டாவது புகழ்ச்சி எதினாலே வரும்? நம்முடைய மனசாட்சி நிமித்தமாய் வரும். நம்முடைய மனசாட்சி ஒவ்வொரு நிமிடம் நம்ம குத்தும். நம்ம பொய் சொல்லக்கூடாது என்றுதான் நம்ம நினைக்கிறோம். நமக்கு தெரியும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆனா ஒரு சூழ்நிலை வருது, ஏதோ ஒரு நெருக்கம் வரும்போது ஒரு சின்ன பொய் சொல்லிட்டு நம்மால சும்மா இருக்க முடியாது. சொல்லிடுவோம், சொல்லாம இருக்க மாட்டோம், சொல்லுவோம். சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட நம்மால இருக்கும், அழுக வரும், என்னன்னோ செய்ய நமக்கு உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ரத்த ஓட்டங்கள் அதிகமாகி என்ன காரியம் நடக்குமோ நமக்கு. சின்ன ஒரு காரியம், ஒரு உதாரணத்துக்கு அது போல எல்லாருக்கும், தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை உணர்த்துவார். உலகம் அதை மனசாட்சி என்று சொல்கிறது, ஆனால் நமக்கு அது ஆத்மா. ஆத்மா விலையேற பெற்றது. ஆத்மாவிலே அது ஆத்மா ஈடேற வேண்டும் என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே. ஆத்மா ஈடேற நீங்கள் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் மனசாட்சி நமக்கு அடுத்ததாக நமக்கு புகழ்ச்சியின் கொடுமையை கொடுக்கிறது. கடைசியாக சொல்லி நான் முடிக்கிறேன். நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 3வது புகழ்ச்சிக்குரிய ஒரு கொடுமை. 2 கொரிந்தியர் 8:24, ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான எல்லா கிருபை வரங்கள், தாளந்துகள், என்னென்ன காரியம் கொடுத்திருக்கிறாரோ, நல்ல குணங்கள், அன்பு. இங்கே அவர் சொல்லுகிறார், உங்கள் அன்பையும்
நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியும். அடுத்த வசனத்துலதான் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த நன்மை குறித்து நாங்கள் புகழ்ந்து பேசினோம், அதற்கேற்ற உண்மை உங்களிடத்தில் காணப்பட்டதே. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு என்ன காரியம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுல எல்லாம் சிலருக்கு இந்த உதாரத்துவ குணம் கொடுத்திருப்பார். நல்ல தாராளமா என்ன செய்வாங்க, பரிசுத்தவான்களுக்கு ஏழைகளுக்கு எடுத்து 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 கொடுக்கிறவர்கள். நம்முடைய போதகர் அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். எல்லாருக்கும் எடுத்து 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 இருக்குதோ இல்லையோ எடுத்து கொடுத்து விட வேண்டும். இறக்கிற கிணறுதான் சுரக்கும், அதனாலதான் சுரக்குது அவருக்கு. சுரக்கு யார் கொடுக்குறாங்களோ எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் ஏழை எளியும் வந்து நிற்கிறாங்க, அவங்க கொடு 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 கொடுத்து விட்டா அடுத்த நிமிஷம் வேற யாரோ வேற எங்கிருந்தோ ஒரு காணிக்கை அனுப்புவார். அப்படித்தாங்க கர்த்தருடைய கிருபையினாலே அட்வைன் ஜீவியமும் அப்படித்தான் போகிறோம். நானும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேனோ, எப்படியாவது எங்கேயாவது ஏதோ வாங்கி அதை ஒழுங்கு செய்து விட்டு கொடுத்த பின்பு அதற்குரிய காரியம் எனக்கு வந்து விடுகிறது, அதை கொடுத்து விடுவேன். அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டவர் என்னையும் நடத்துகிறார். நானும் உங்களுக்கு ஒரு சாட்சி. ஆகையால் மூன்றாவது காரியம், நம்மை திருஷ்டாந்தப்படுத்த வேண்டுமா. அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய போதகர் ஒரு திருஷ்டாந்தம், நானும் உங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம். பெருமையா இருந்தா என்ன தேவன் மன்னிக்கணும், பெருமைக்கே அல்ல நான் சொன்னது. தேவ கிருபையினாலே இதை செய்கிற, அப்படி செய்கிற அநேக நம்முடைய கூட்டத்திலும் உண்டு. அது கொடுக்கிறதுல ஒரு திருஷ்டாந்தம், அன்பை வெளிப்படுத்துகிறதுல ஒரு திருஷ்டாந்தம். நமக்கு ஆண்டவர் என்னென்ன கிருபைகளை கொடுத்தார் அதிலெல்லாம் நாம் திருஷ்டாந்தங்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருக்கும் போது தேவன் என்னை உருவாக்கினார். ஆகிய ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை உருவாக்கினதற்கு காரணம் நீ அநேகரை உருவாக்குகிற ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். தேவ கிருபையினாலே, அந்த கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததினாலே நான் அந்த உருவாக்குகிற பாத்திரமாக நாள் வரைக்கும் இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கேன். அதற்கு நான் ஒரு திருஷ்டாந்தம். இப்படி நம்மில் அநேகருக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதில் எல்லாம் நாம் திருஷ்டாந்தங்களாய் இருந்தால் அது நம்முடைய புகழ்ச்சிக்குரிய கொழுமையாய் அது மாறும். புகழ்ச்சிக்குரிய கொழுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதிலே நீங்கள் திருஷ்டாந்தமாயிருங்க. மற்றவர்களுக்கு கொடுத்ததை வைத்து நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுக்கிற குணத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு சிலருக்கு பார்த்த உடனே அவர்களுக்கு எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லிடணும், அந்த கொஞ்சம் ஒரு நொடி பொழுதுலே சொல்லி விடுவார். அது ஒரு கிருபை. நம்ம தாமசையா எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்படிதான். அவர் அங்கு வந்த போது ஒரு கொஞ்ச நேரம் தான் கிடைத்தது அவருக்கு. அந்த புதிய ஏற்பாடுகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே ஒரு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு வாங்க. அப்படி ஒரு சிலருக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கார். எனக்கு லேசில அப்படி எல்லாம் பேசுறதுக்கு வராது. இப்பதான் பிரசங்கிக்கவே நான் பழகி கொண்டிருக்கேன். அவ்வளவு எளிதாய் நான் காரியங்களை செய்து விட மாட்டேன். ஆனால் அந்த கிருபை இன்னொருவருக்கு கட்ட கொடுத்திருக்க, இன்னொருவருக்கு இன்னொரு கிருபை, இன்னொரு கிருபை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிலருக்கு அன்பாய் பழகி சிலரை என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. நல்ல உதாரணமாய் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை. அப்படியானால் அதுதான் நம்முடைய புகழ்ச்சிக்குரிய கொழுமையாய் மாறுவேன். நாம் எப்படிப்பட்ட கொழுமையை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரிடத்திலே கேட்போமா? இதுவரையிலும் நாம் இந்த கொழுமையை, இந்த புகழ்ச்சிக்குரிய கொழுமையை பெற்றிடாவிட்டால் இந்த 3 காரியங்கள் தான் நமக்கு புகழ்ச்சியின் கொடுமையை கொடுக்கும். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. இந்த 3 காரியங்களை நாம் எடுத்து நன்மை செய்கிறது, நம்முடைய மனசாட்சியின் படி நாம் நடந்து உண்மையாய் நாம் இருக்கும்போது அது நமக்கு புகழ்ச்சிக்குரிய கொடுமையை கொடுக்கும். 3வதாக நாம் திருஷ்டாந்தங்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கிருபைகள்,
வரங்கள், தாளந்துகள் எதுவா இருந்தாலும் அதை வைத்து நாம் திருஷ்டாந்தங்களாய் நம்மை பார்த்து ஒருவர் பின்பற்ற வேண்டும். நம்மை பார்த்து ஒருவர் கற்றுக்கொண்டு நம் பின்னாலே நடந்து வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல திருஷ்டாந்தம். தைரியமாய் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல எல்லாரும் என்னை அடிச்சு ஓடுகிறேன், பின்பற்றி வாருங்கள். நாமும் இன்றைக்கு சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நானும் ஒரு திருஷ்டாந்தமா இந்த பூமியில வாழ்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லத்தக்கதான் ஒரு தைரியமுடையவராக நான் மாற எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த கிருபையை பெற்றுக் கொள்வோமா? நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களான பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை கொண்டு இந்த கொழுமையான புகழ்ச்சிக்குரிய கொழுமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறார். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.